பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார். பெரியவர் அப்படின்னு சொல்றதை விட ஒரு மிடில் ஏஜ்டு பர்சன், அதாவது ஒரு 40ல இருந்து 50 55 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவர் நாம எல்லாருமே பண்ற மாதிரி காலையில எழுந்ததும் நடைப்பயணம் போவார், வாக்கிங் போவார். அவருடைய வீடு கடற்கரை ஓரமா இருக்கு. அதனால அவர் கடற்கரை காத்தை அனுபவிச்சுக்கிட்டே அப்படியே அவர் வாக்கிங் போயிட்டு இருக்கார். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பையன், ஒரு சிறுவன், ஒரு சின்ன பையன், ஒரு 10-12 வயசு இருக்கிற பையன் இந்த பக்கம் பீச்சில் திரும்பி எதையோ எடுக்கிறதும், திரும்ப வேகமா தண்ணிக்குள்ள போய் அதை போடுறதும், அந்த மாதிரியா இருக்கான் அவன். இவரு தூரத்துல இருந்து அதை பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. இவருக்கு புரியல, இவன் எதை எடுக்கிறான், என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவருக்கு தெரியல. கிட்ட போய் பார்த்தா அவன் ஸ்டார் ஃபிஷ். ஸ்டார் ஃபிஷ்ங்கிறது ஒரு வகையான ஃபிஷ்ஷு, மீன். அது ஸ்டாரோட ஷேப்ல இருக்கும், அதனால அதுக்கு பேரு ஸ்டார் ஃபிஷ். அந்த ஸ்டார் ஃபிஷ் கடற்கரை மணல் ஃபுல்லா அந்த பீச் ஓரத்துல அப்படியே இறஞ்சு கிடக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்டார் ஃபிஷ்ஷையும் அந்த சிறுவன் எடுத்து எடுத்து தண்ணிக்குள்ள திரும்ப வீசிக்கிட்டு இருக்கான். அப்போ இவர் போய் பக்கத்துல நின்று கொஞ்ச நேரம் பாக்குறாரு. அப்புறம், ஏய் நடா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, ஸ்கூலுக்கு டைம் ஆகலையா, வீட்டுல எதுவும் வேலை இல்லையா, போய் உருப்படியான வேலை எதையாவது பாரு. எவ்வளோ ஸ்டார் ஃபிஷ் இறஞ்சி கிடக்கு, எக்கச்சக்கமா கிடக்கு, கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஒரே ஸ்டார் ஃபிஷ்ஷா தான் இருக்கு. இதுல நீ ஒருத்தன் எத்தனைய தூக்கி போட போற? வேலையை பார்த்துக்கிட்டு உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வேற வேலையே இல்லடா அப்படின்னு இவர் ஒரு உண்மையான கரிசனத்தோடையும் கொஞ்சம் தேவையில்லாத கோபத்தோடையும் அந்த பையனை திட்டுறார். அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றான், அங்கிள், ஆயிரக்கணக்கான ஸ்டார் ஃபிஷ் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் எடுத்து நான் கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள திரும்ப போட முடியாது, அதுவும் உண்மைதான். ஆனா ஏதோ எனக்கு டயர்ட் ஆகுற வரைக்கும் ஒரு 10-20 நான் போடுவேன்ல. அந்த 10-20 ஸ்டார் ஃபிஷ் வெயிலோட கொடுமை தாங்காம செத்து போகாம தண்ணிக்குள்ள போய் அது ஜாலியா இருக்கும்ல அப்படின்னு அவன் சொல்றான். அதனால என்ன பெரிய வித்தியாசத்தை நீ பண்ணிட போற? அட போடா, உங்க அம்மா உன்னை சரியா வளர்க்கல அப்படின்னு இவர் சொல்றார். எங்க அம்மா என்ன நல்லாதான் அங்கிள் வளர்த்தாங்க. நம்மளால என்ன முடியுதோ அந்த உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும். நம்மளால என்ன முடியுதோ அது சின்ன காரியமா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் அதை உடனே செய்யணும். நல்லதுன்னு பட்டுதுன்னா உடனே செய்யணும், ஒழுங்கா செய்யணும்னு எங்க அம்மா சொன்னாங்க. அதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். உங்க அம்மா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு அவன் திருப்பி கேட்கிறான். இவருக்கு அப்போ அந்த பையன் சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது. இவர் கூர்ந்து பார்க்க பார்க்க அவன் பேசிக்கிட்டே, இவர்கிட்ட நின்னு பதில் சொல்லல, பேசிக்கிட்டே ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷா எடுத்து தண்ணிக்குள்ள போட்டிருக்கான். அந்த தண்ணிக்குள்ள விழுந்த ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் கண்டிப்பா உயிரோட ஆயிடும். அது என்னன்னா, இந்த ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் வெயில் ஏற ஏற, கடல் அலைகள் வர வர கரையில அது ஒதுங்கிடும். திரும்ப தண்ணியை அது பிடிச்சுக்க தெரியாம அது கரையோரமாவே நின்று போயிடும். வெயில் ஏற ஏற வெயிலுடைய வெப்பம் படப்பட அது அப்படியே கருகி போயிடும். அதாவது அது உயிர் இல்லாம போயிடும். அதனாலதான் இந்த பையன் இந்த ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் வெயில் ஏறத்துக்குள்ள அவனால எவ்வளவு முடியுமோ எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கான். இத அவரு பாக்குறாரு. அவன் கிட்ட பண்ணிட்டு இருந்த கிண்டல், கேலி, கடுகடுப்பு எல்லாத்தையும் மாத்தி அவரும் ஸ்டார் ஃபிஷ்ஷை எடுத்து அந்த பையன் கூடவே சேர்ந்து போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த பையன் சொல்றான், அங்கிள், முன்னாடி நான் ஒருத்தன் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப என்ன 10, 20, 30 தான் போட முடியும். இப்போ நீங்களும் கூட சேர்ந்து செய்றீங்கல்ல அங்கிள், அப்போ இன்னைக்கு கண்டிப்பா டபுள் மடங்கு ஸ்டார் ஃபிஷ் உயிரோட போய் இருக்கும் அங்கிள். அந்த ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் உங்களுக்கு தேங்க் பண்ணும் அப்படின்னு அவன் அந்த மழலை மாறாம, சிறுவனுடைய கள்ளத்தனம் மாறாம, அந்த கள்ளம் கபடம் இல்லாத அந்த தன்மை மாறாம அவன் சொல்றான். இத கேட்டு அவரும், ஆமாடா, நீ சொல்றது கரெக்ட், நீ செய்யறதும் கரெக்ட், தினமும் நானும் உன் கூட சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு 2 பேரும் அதை விளையாட்டா ஜாலியா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம ஊர்ல எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கவனிப்புக்குன்னே காத்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம நாட்டுல ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற, பிரபலமா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஸ்வச் பாரத். ஏங்க,
இந்த ஸ்வெச்சு, சுத்தம், சுகாதாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாதா? சுத்தமா இருந்தா, சுகாதாரமா இருந்தா நோய் நொடி நம்ம கிட்ட வரவே வராதுங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாதா? புதுசா ஒருத்தர் வந்து அதை நமக்கு சொல்லணுமா? ஆமா, சொல்ற நிலைமையில தான் நாம வச்சிருக்கிறோம். நம்மள எத்தனை பேர், உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. வீட்டுல இருக்கிற கழிவறைகளை உபயோகப்படுத்தின உடனே எத்தனை பேர் அதுக்கு தேவையான தண்ணீரை ஊத்திட்டு வரோம்? எத்தனை பேர் கழிப்பறையை உபயோகப்படுத்தினதுக்கு அப்புறம் கையை கழுவிக்கிட்டு வரோம்? குறைஞ்சபட்சம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட உடனே எல்லாரும் கை கழுவிதான் ஆகணும், வேற வழி இல்லை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவணும் அப்படிங்கிற விஷயத்த நாம நம்ம பசங்களுக்கு இல்ல நாம தான் எத்தனை பேர் செய்யறோம்? கொஞ்சம் யோசிங்களேன். சுத்தம்ங்கிறது எங்க ஆரம்பிக்குது? நம்ம வீட்டிலேயே ஆரம்பிக்குது. அடுத்ததுதான் வெளியில போக வேண்டிய விஷயம். ஒரு வருத்தமான விஷயம், ரொம்ப 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 வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம யாருக்குமே டாய்லெட் சென்ஸ், சிவிக் சென்ஸ் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான். இந்த மானிட்டர் ஸ்கிரீன் முன்னாடி, டிவி ஸ்கிரீன் முன்னாடி அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு எனக்கு இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம், எங்க வீடு சுத்தம், அப்படி இப்படின்னு பேசவே பேசாதீங்க. கண்டிப்பா. ஏன்னா நம்மளுடைய மக்கள் தொகையை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மக்கள் தொகையுடைய அளவுக்கு நம்ம வீடுகள்லையும் வெளியிலையும் இருக்கிற டாய்லெட்ஸை சுத்தமா நாம வச்சிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்தோம்னா நாம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா நம்மள கேள்வி கேட்டுக்கிட்டே ஆகணும். வீட்டுக்குள்ளேயே சரியா அதை நாம உபயோகப்படுத்தாம குழந்தைங்களுக்கு கரெக்டான சுகாதாரத்தையும் சுத்தத்தையும் சொல்லி கொடுக்காம வெளியில மத்தவங்களை குறை சொல்லி குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? அடிப்படையான விஷயங்கள், ஒவ்வொருத்தரும் டாய்லெட்டை உபயோகப்படுத்தினதும் தண்ணி விட்டு கை கால் கழுவணும், உபயோகப்படுத்தின டாய்லெட்டை கழுவணும், சுத்தம் பண்ணணும். எத்தனை பேர் பண்றோம்? கண்டிப்பா பண்றதில்ல, நிறைய பேர் பண்றதில்ல. அந்த மாதிரி பண்ணாததுனால தான் இப்போ வந்திருக்கிற அரசாங்கமும் பெரியவங்களும் ஸ்வச் பாரத் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப பெருசா பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிங்களேன். நம்மளுடைய அண்டை நாடுகள் இப்பெல்லாம் இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயமாயிடுச்சு. எங்களுடைய அப்பா தாத்தா பாட்டி காலத்துல, அப்பா காலத்திலேயே கூட வந்து வெளிநாட்டுக்கு போறதுன்னா ஒரு குடும்பத்துல, ஏன் ஒரு ஊர்லயே வந்து ஒரு 4 பேர் 5 பேர் தான் போவாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு தெருவுல குறைஞ்சது 2-3 பேர் வெளிநாட்டுல வேலைக்கு போறாங்க, படிக்க போறாங்க, கல்யாணம் பண்ணி போறாங்க. நிறைய விஷயங்கள் வெளிநாட்டுக்கும் நமக்கும் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட பக்கத்து ஒரு பயணம் மாதிரி ஆயிப்போச்சு. நம்ம நாட நம்ம பிரதமரே ஸ்வச் பாரத்னு சொன்னா வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் என்னமோ நம்ம நாடுல இருக்கிறவங்க, நம்ம நாடு எல்லாம் அசிங்கமானவங்க, சுத்தமா சுகாதாரம் இல்லாதவங்க, அழுக்கடைஞ்சவங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? பொல்யூஷன் அப்படின்னா இந்தியா, டர்ட்டி அப்படின்னா இந்தியா, ஸ்மெல் அப்படின்னா இந்தியான்னு நினைக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி நாம வச்சிருந்தோம்னா வெளிநாட்டுக்காரங்களோ இல்ல மத்த நாட்டுக்காரங்க இந்தியர்கள் மேல வைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். பக்கத்து வீட்டுல வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்க என்னமோ செஞ்சிருக்காங்க, பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு நாத்தம் வருதுன்னா நம்ம மூக்க பொத்திக்கிட்டு என்னத்த பண்ணுதுங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறதுங்க, நாத்தம் அதுங்களுக்கு அடிக்கல, அதுங்களுக்கு தெரியல, இதே மூக்கு தானே அதுங்களுக்கு இருக்கு, எப்படிதான் அதுங்க சாப்பிடுதுங்களோ தூங்குதுங்களோன்னு நம்ம எவ்வளவு விமர்சனம் பண்றோம். இதே தானே பக்கத்து நாட்டுக்காரங்க நம்மளை பார்த்து எவ்வளோ கேவலமா பேசுவாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு பிரதமர் வந்து முதல்ல நாட்டு மக்கள் சுத்தமா இருங்கப்பா, சுகாதாரமா இருங்கப்பா அப்படின்னு சொல்றது நல்லாவா இருக்கு? முகத்துக்கு பல வகையான வர்ணங்களை பூசிக்கிறோம், உடலுக்கு பல அழகழகான டிசைன்ஸ் உடைய உடைகளை உடுத்திக்கிறோம். ஆனா உள்ளம், அகம், அதை நம்ம சுத்தமா வச்சுக்க வேண்டாமா? ஆரோக்கியமா வச்சுக்க வேண்டாமா? அதுக்கு முதல்ல உடல் ஆரோக்கியம் முக்கியம், மன ஆரோக்கியம் முக்கியம், வீட்டுல எல்லாருடைய ஆரோக்கியமும் முக்கியம். தயவு செஞ்சு வீட்டுல இருக்கிற வேலைக்காரி, வீட்டுல இருக்கிற அம்மா, பொம்பளைங்க அவங்க தான் அந்த பாத்ரூமை கழுவணும், கிளீன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஆம்பளைங்களா இருந்தாலும்
தயவு செஞ்சு அது உங்க வீடு, நீங்க உபயோகப்படுத்துற டாய்லெட், அதை சுத்தமா வச்சுக்கோங்க, க்ளீன் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க கத்துக்குவாங்க. இன்னைக்கு இந்த ஒரு கதையோடு கருத்தோடு உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு புதிய கதையோடு கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.